ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் ஸ்மார்ட் பை டியூட்டோரியல்ஸ். நான் தான் உங்கள் மேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மாடிஃபைஸ் பற்றி தான். இது எதை பற்றிய மாடிஃபைஸ் பார்த்தீங்கன்னா ஜேஇசட் அண்ட் ஜேடபிள்யூ மாடிஃபைஸ். மோஸ்ட் ஆஃப் த கோடர்ஸ் வந்து இதில் எரர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்றதை பற்றியும், அந்த எரரெல்லாம் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்பராக வந்து கிளைம் வந்து பில்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாமா? அதில் முதல் விஷயம், யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஜேடபிள்யூ எப்போ கொடுக்குறது, ஜேஇசட் எப்போ கொடுக்குறதுன்ற கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ட்ரக் மாடிஃபைஸ் தான். ஆனால் இதை வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அது எந்த சுச்சுவேஷன்றதை ப்ராப்பராக அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதனால தான் மாடிஃபைஸை மாற்றி கொடுத்து டினே ஆகுது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜேடபிள்யூ மாடிஃபையர் எப்போ கொடுப்போம், என்ன சினாரியோவில் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணாங்கன்னா, அதாவது வேஸ்ட் பண்ணாங்கன்னா, ட்ரக்கை வந்து வேஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்காக கொடுக்குறது தான் இந்த ஜேடபிள்யூ மாடிஃபையர். ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டிலில் இருக்க ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது சீரமை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சீரமை முழுசாக பேஷண்ட்டுக்கு போடாமல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, அந்த சிபிடி கூட மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஜேடபிள்யூ மாடிஃபையரோட வேலை. நெக்ஸ்ட்டு ஜேஇசட் மாடிஃபையர். இந்த ஜேஇசட் மாடிஃபையர் எதுக்காக கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, நோ ட்ரக் டிஸ்கார்டட், அதாவது ட்ரக் எதுவுமே வேஸ்ட் பண்ணல, ஃபுல் ட்ரக்கையும் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜேஇசட் மாடிஃபையர் கொடுப்போம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜேடபிள்யூ எப்போ கொடுப்போம், ஜேஇசட் எப்போ கொடுப்போன்றது. நாம் இப்போ ஜேடபிள்யூ மாடிஃபையரோட சினாரியோ பார்க்கலாம். இந்த சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா 100 mg vial is used. Only 70 mg is given to the patient. The remaining 30 mg is discarded. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்போம். 100 mg vial, ஓகேங்களா, ஒரு வயல் எடுத்துக்கிட்டோம் 100 mg. அதில் வந்து பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 70 mg. மீதி இருக்கக்கூடிய 30 mg வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பில் பண்ணும்போது, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சிபிடி கொடுக்குறேன் பாருங்கள், ஜேடபிள்யூன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு எத்தனை யூனிட்ஸ் வருதோ அத்தனை யூனிட்ஸ் கொடுத்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜேடபிள்யூ மாடிஃபை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 70 mg யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா பேஷண்ட்டுக்கு, அந்த சிபிடி கூட எந்த மாடிஃபையரும் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம ப்ராப்பராக வந்து கிளைமை சப்மிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து கிளைம் வந்து டினேலே ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜேடபிள்யூ மாடிஃபையர். ஜேடபிள்யூ மாடிஃபையருக்கு ஒரு சினாரியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். A 100 mg vial is used. The full 100 mg is administered to the patient. Nothing is discarded. இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்க மாதிரி 100 mg இருக்கக்கூடிய ஒரு வயல் இருக்குது. அந்த 100 mg வயலை வந்து ஃபுல்லாக வந்து பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிடுறோம். 100 mg யூஸ் பண்ணிடுறோம். இதில் எந்த வேஸ்டேஜும் பண்ணலை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிளாக ஜேடபிள்யூ சிபிடியை கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை யூனிட்ஸ் வருதோ அந்த யூனிட்டை கொடுத்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜேஇசட் மாடிஃபையரை சப்மிட் பண்ணும். இப்படி நம்ம கொடுக்கறது மூலமாக கிளைம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்டட் ஆகிரும், எந்த ஒரு டினேலும் நடக்காது. இப்போ நம்ம வந்து கீ அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜேடபிள்யூ மாடிஃபையர் அண்ட் ஜேஇசட் மாடிஃபையர் பற்றி பார்க்குறோம். ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பார்ட் ஆஃப் த ட்ரக் இஸ் டிஸ்கார்டட் ஆஃப்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன். ரிப்போர்ட் த டிஸ்கார்டட் அமௌண்ட், யூஸ் மாடிஃபையர் ஜேடபிள்யூ. ஜேஇசட், no drug discarded, no part of drug is discarded, nothing to report. Okay, use modifier JZ. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கீ டிஃப்ரென்ஸ். மெமரி ட்ரிக், ஈஸி வே டு ரிமெம்பர். இது எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூ. இதில் ஜேடபிள்யூ, இந்த டபிள்யூன்ற வார்த்தைக்கு வேஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக் இஸ் வேஸ்ட்னா ஜேடபிள்யூ மாடிஃபையர். இதில் ஜேஇசட், அந்த இசட்ன்ற வார்த்தைக்கு ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஜீரோ இசட்னா ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்படி இந்த ரெண்டு மாடிஃபையரோட லாஸ்ட் லெட்டரோட மீனிங்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இன்கரெக்டாக பில் பண்ண மாட்டீங்க. அதனால் கரெக்ட் மாடிஃபை கொடுக்கறதுனால ரைட் டைமுக்கு வந்து பேமெண்ட்டும் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் இப்போ ஜேஇசட் மாடிஃபை கொடுக்கணும், ஜேடபிள்யூ மாடிஃபையர் எப்போ கொடுக்கணுன்றது. மேலும் இது மாதிரியான மெடிக்கல் கோடிங் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க ஸ்மார்ட் பை டியூட்டோரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில்
உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை பற்றி போடுங்க. நாங்கள் அதை பற்றி வீடியோ எடுக்கிறோம். முக்கியமாக உங்களோட மெடிக்கல் கோடிங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு